ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், வெண்டை செடி எவ்வளோ ஹைட்டாக புஷ்ஷியாக வளர்ந்து வந்திருக்கு அப்படின்னு பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி ஈவினிங். இப்போ மணி 6 மணி. ஸோ வாங்க, தோட்டத்தில் போய் நிறைய காய்கறி செடிகள்லாம் நட்டு வச்சுருக்கிறேன். ஹார்வெஸ்டிங் இருக்குது, அதெல்லாம் பார்க்கலாம். ஒரு பியூட்டிஃபுல்லான கார்டனிங் விளாக் உங்களுக்காக. என் வீடு இருக்கிற ஏரியாவில் ஒரு சைடில் சின்னதாக ஒரு ஏரியா ஒதுக்கி அதில் நாங்கள் வெஜிடபிள்ஸ் எல்லாம் நட்டு வச்சுருக்கோம். ஸோ அன்றாடம் அதில் தக்காளி, கத்தரி, அப்புறமா பாகக்காய், முருங்கைக்காய், எல்லா வகை வெஜிடபிள்ஸும் நட்டு வச்சுருக்குறோம். அதை ஹார்வெஸ்ட் பண்ணுறதும் வீட்டில் சமையல் பண்ணுறதும் ரொம்ப வாடிக்கை, ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். அது ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கும். தோட்டத்தை கவனிக்க ஒரு பெரியவர் உண்டு. அவர் அப்பப்போ வருவார், ரெகுலராக இல்லை, அப்பப்போ கவனிச்சுக்குவார். மோஸ்ட்லி நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்பேன் இந்த கார்டனிங்கில். நடுறது, பறிக்கிறதெல்லாம் எனக்கு அலாதி பிரியங்க. என் கார்டனிங் விளாக்ஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நிச்சயமாக இந்த வீடியோ உங்களை இன்ஸ்பயர் பண்ணியிருக்கோம். தயவு செய்து என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இனி என் தோட்டத்தை உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன். வெண்டைக்காய் செடி, தக்காளி, நிறைய காய்கறி, பழங்கள் எல்லாம் இருக்குது பாருங்கள். என் பின்னாடி இது வெண்டைக்காய். வெண்டை பாருங்கள், ஏன் அளவுக்கு என் ஹைட் வரல, அவ்வளோ ஹைட்டாக வளர்ந்துருக்கு. அப்புறம் ஏற்கனவே நான் ஈஸ்டர் விளாக் ஒன்று போட்டிருந்தேன். வெஜிடபிள்ஸ் எல்லாம் நட்டது. அந்த ஈஸ்டரில் நட்ட வெஜிடபிள்ஸ், தக்காளி பூ வந்துச்சு, காய் வந்துருச்சு. அப்புறம் பச்சை மிளகாய் நான் ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு சமையலுக்கு. அந்த முட்டைக்கோஸ் எல்லாம் சூப்பராக வளர்ந்து வருது. வாங்க, அதை காமிக்கிறேன் உங்களுக்கு. வாங்க, இதுவுமே ஈஸ்டர் அன்னைக்கு நட்டது தான் பாருங்கள். ஏற்கனவே நான் நிறைய அறுவடை பண்ணியாச்சு. மிளகாய் செடி நிறைய காய் போடுது பாருங்கள். தக்காளி, இது நாட்டு தக்காளி வெரைட்டி. அதுலேயும் பாருங்கள் கொத்து கொத்தாக காய் போட ஆரம்பிச்சிருச்சு. இல்லை, இந்த மாவு பூச்சி பாருங்கள் வச்சுருக்கு. ஸோ தைலம் தெளிக்கணும். நான் நீம் ஆயில் தான் தெளிக்கிறது, வேறு எந்த விஷ மருந்தும் அடிக்கிறது இல்லை தோட்டத்தில். முட்டைக்கோசு பாருங்கள், ஈஸ்டர் அன்னைக்கு நட்டது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஈஸ்டர் விளாக் பாருங்கள். இந்த செடியெல்லாம் எப்படி நாங்கள் நட்டோம், அந்த மெத்தடெல்லாம் பாருங்கள். லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு தரேன். இது இன்னொரு வெண்டை செடி. எனக்கு வாரத்தில் ஒரு நாள் வெண்டைக்காய் பொரியல் தான். இது அந்த அரணை வெண்டை, சிகப்பு வெண்டை இருக்கு இல்லையா, எங்கள் ஊரில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ரொம்ப பிரபலமானது அந்த அரணை வெண்டை அப்படிம்போம் நாங்கள் லோக்கலாக. அதாவது சிகப்பு வெண்டை நல்லா காய்க்கும். அது விதையும் என்கிட்ட இருக்குது. நான் செடியிலேருந்தே விதை எடுத்து போட்டு முளைக்க வச்சு திருப்பி நடுறது என் வேலை. ஆக்சுவலி நான் ஏற்கனவே இந்த வெண்டை செடி எப்படி நடணும், விதையிலேருந்து எப்படி முளைக்க வைக்கணும், டிப்ஸ் ட்ரிக்ஸ், அதில் வர டிசீஸ் பற்றி எல்லாம் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நிச்சயமாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது இன்னொரு வெண்டை செடி பாருங்கள். பின்னாடி தக்காளி செடி நிற்கிறது, காமிக்கிறேன். ஒரு தக்காளி பாருங்கள், அப்படி செவத்து வருது. நிறைய தக்காளி போட்டிருக்கு இதில். இந்த மாதிரி சாக்கு பையில் பாருங்கள் மஞ்சள் நட்டு வச்சது. இப்போ எங்கள் ஊரில் பயங்கர மழை, எல்லாம் சூப்பராக முளைச்சிருக்கு பாருங்க. நல்லா செடி எல்லாம் முளைச்சி வருது, எவ்வளோ அழகாக இருக்குல்ல. இதெல்லாம் பருப்பு கீரை செடி புஷ்ஷாட்டு நல்லா வளர்ந்துருக்கு. அடிக்கடி பருப்பு கீரை பொரியல் தான். இது இன்னொரு பச்சை மிளகு செடி. அப்புறம் இது இன்னொன்று, இதுலேயும் காயெல்லாம் இருக்குது. இடையா நான் மேரிகோல்டு நட்டு வச்சிருக்கிறேன். இது எதுக்குன்னா, இந்த மேரிகோல்டு நட்டு வச்சா பாம்பு வராது தோட்டத்துக்கு. பாம்புக்கு இந்த பூவோட மனம் வாசம் பிடிக்காது. ஸோ மெயினாக பாம்பை விரட்ட தான் இந்த செடியை நட்டு வச்சிருக்கிறேன். வாடாமல்லி எனக்கு ரொம்ப பிரியம். வாடாமல்லி எவ்வளவு அழகா பூத்து கிடக்கு பாருங்க. வெள்ளை ரோஜா பாருங்க, கொத்து கொத்தா பூத்து இருக்கு. சட்டியில தான் நான் வச்சிருக்கிறேன் இந்த ரோஜா செடி.
எப்போவுமே நம்ம வெஜிடபிள் கார்டன் வச்சோம்னா அதுக்கு இடையில பூச்செடிகளை நட்டு வைக்கணும். அப்போ தான் நிறைய பாலினேஷன் நடக்கும், நிறைய காய் காய்க்கும். ஸோ அதுக்காக பாருங்கள் சூப்பராக ஒரு ஜினியா அது என்ன அழகாக பூத்துருக்கு பாருங்க. ஆக்சுவலி ஃப்ரெண்ட்ஸ் இந்த செடியுமே நான் நடலை, வாங்கலை, தானாகவே இது முளைச்சி வந்தது. அதுலேருந்து நான் சீடு எடுத்து இப்போ நிறைய வச்சுருக்கேன். அவ்வளோ வைப்ரண்டாக அப்படி பாருங்க இந்த மாதிரி ஆரஞ்சு கலரில் பூக்கும். புதினா நடுறது எப்படின்னா ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். சும்மா அப்படி நீங்கள் கிள்ளி நட்டாலே போதும், புதினா நல்லா வரும். நான் நிறைய புதினா நட்டு வச்சுருக்கிறேன் பாருங்கள். இதெல்லாம் புதினா தான். ஃப்ரெஞ்ச் பீன்ஸ் பாருங்கள் கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு. இன்றைக்கி அறுவடை பண்ணோம். விட்டால் விளைஞ்சிரும். ஆக்சுவலி நான் இது வெஜிடபிள்ஸ் வாங்கின ஒரு விளைஞ்ச ஃப்ரெஞ்ச் பீன்ஸ் விதை எடுத்து நட்டு முளைக்கி போட்டது தான். ஒரு பிளாஸ்டிக் பக்கெட்டில் நட்டு வச்சுருக்கிறேன். எவ்வளோ பீன்ஸ் போட்டிருக்கு பாருங்கள். கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு. ஒரு நாள் பொரியலுக்கு எனக்கு பத்தும் நினைக்கிங்க பாருங்கள், நிறையவே இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் என் பின்னாடி பாருங்கள் பறந்து விரிஞ்ச என் தோட்டம், வெஜிடபிள் கார்டன். ஸோ என் வீடியோஸ் எல்லாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும். நிச்சயமாக உங்களை அது இன்ஸ்பயர் பண்ண. நான் எவ்வளோ பிஸியான டென்டிஸ்டாக இருந்தாலும் கொஞ்சம் டைம் கார்டனிங்காக ஒதுக்கி வைக்கிறது உண்டு. ஸோ அது ஒரு மைண்டையும் பாடியும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இளமையாக வச்சுக்கும். நீங்கள் நிச்சயமாக ஹாப்பியாக இருப்பீங்க. வீட்டில் கட்டாயமாக ஒரு செடியை இன்றைக்காவது நட தொடங்குங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது எனக்கு ரொம்ப ஒரு ஹெல்ப்பு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோஸ் எல்லாம் ஷூட் பண்ணுறது ரொம்ப டைம் ஆகும், எடிட் பண்ணுறது அப்லோட் பண்ணுறதெல்லாம் ரொம்ப டைம் ஆகும். ஸோ நீங்கள் அதை பார்த்து எனக்கு கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லி அப்ரிஷியேட் பண்ணால் தான் எனக்கு அது ஒரு பூஸ்டாக இருக்கும். இல்லைன்னா நான் நினைப்பேன் நமக்கே தலை நிறைய கிளினிக்கில் வேலை இருக்குது, வீட்டில் வேலை இருக்குது, பேஷண்ட்ஸ் இருக்குது. ஸோ எதுக்கு தேவையில்லாமன்னு சில நேரம் ட்ரெயின் ஆகும். ஆனால் வியூஸ் நீங்கள் பார்க்கலன்னா, ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் தெரியப்படுத்தும் போது அது எனக்கு ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும்.